சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெரும்புத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி நீங்களாகி வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயகி செங்கலியில் ஆக்குப்படுத்திய கருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த எளிய நேரத்தில் மனம் மொழி நீங்களாகி வணங்கி மகிழ்ந்து நம்முடைய மணிவாசக பெருந்தகை திரு அவதாரம் செய்திருக்கக்கூடிய திருத்தலமாகிய திருவாதவூரில் அவருடைய அவதார இந்த திருத்தலத்தில் இந்த மண்ணை தொடர்ந்து பரம்பரையாக பாதுகாத்து வந்திருக்கின்ற நம்முடைய அறங்காவலர் குழுவை சார்ந்த அன்பர் பெருமக்களுக்கு முதற்கண் பணிவான வணக்கத்தை அவருடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய நாளில் பல்வேறு தலங்களில் இருந்து இந்த குரு பூஜையை முன்னிட்டு வருகை கொண்டிருக்கின்ற முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீண்டு திருக்கூட்டமாக இருக்கிற அடியார் பெருமக்கள் ஆகின்ற அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை என்னுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கிக் கொண்டு அன்பர்களே, நாம் இங்கு அமர்ந்திருக்கிற இந்த அரங்கம் ஒரு நாளில் நினைந்து செய்யப்பட்டது அல்ல. நம்முடைய கோட்சிங்க நாயனாருடைய புராணத்திலும் சரி, அல்லது நம்முடைய மனத்திலே கோயில் அமைத்தவர் நம்முடைய மனக்கோயில் அமைத்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய நாயனார், நம்முடைய பூசலா என போட்டப்பட்ட 2 பேர் மனதில் கோயில் கட்டினாங்க. ஒன்று வாயிலார் என்ற ஒரு நாயனார், இன்னொருவர் பூசலார் என்ற ஒரு நாயனார். இந்த 2 பேரும் தான் கோயில் அமைத்தவர்கள். அதில் பூசலாருடைய கோயில் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நினைவுகள் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு அந்தனர் மரபில் திருநெல்லியூர் என்ற திருத்தலத்தில் அவதரித்தவர். அவருக்கு இயற்கையான சூழல்ல அவருக்கு ஆகமங்கள் வேதாகமங்கள் எல்லாத்தையும் நன்கு படித்தவர். எனவே பெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு பேராசை அவரிடத்தில் எழுந்தது. ஆனாலும் கோயில் கட்டுவதற்கான நிதி என்பது அவரிடத்தில் இல்லை. ஒரு சாதாரண ஒரு தொண்டர். எனவே எப்படி கோயிலை கட்டுவது என்று அவருக்கு தெரியல. ஆனால் கோயில் கட்டுகிற முறை நன்கு அறிந்து வைத்திருந்தார். எனவே எப்படி கோயில் கட்டலாம் என்று கருதும் பொழுது திருவருட் கருணை அவருடைய உள்ளத்தில் உணர்த்துகிறது. எனவே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் முதலாக என்னென்ன தேவை என்றால், கோயிலை எவ்வாறு கட்டப் போகிறோம் என்கிற ஒரு வரைபடம் தேவை. அந்த வரைபடத்தை வரைந்த பிறகு அவருக்கு என்னென்ன நிதிகள் தேவை, அதற்கப்புறம் அதுக்கான இடத்தேர்வு, இதெல்லாம் ஒவ்வொன்றாக செய்து அப்புறம் மெல்ல மெல்ல கட்ட பணியை தொடங்கும். இது போலவே நாயனாரும் தன் உள்ளத்துல முதல்ல என்ன செய்து கொண்டார் அப்படின்னா, அந்த கோயிலுடைய அமைப்பை முதல்ல வரைபடமாக வரைந்து கொண்டார். அதன் பிறகு இந்த இடத்தில் கோயில் அமைத்தால் நன்றாக இருக்கும் என்ற இடத்தை தேர்வு செய்தார். அப்படி இடத்தேர்வு செய்த பிறகு அந்த இடத்துல எப்பொழுதுமே நூல்ல சொல்லுவாங்க, தானியங்களை விதைத்து அறுவடை செய்து அதன் பிறகுதான் அந்த இடத்துல புதிதாக கோயில் கட்டணும். பழைய கோயிலாக இருந்தால் அப்படியே கட்டலாம். புதிய கோயிலாக இருந்தால் நல்ல நிலத்தை உழுது அதில் பயிர் செய்யும், குறைந்தபட்சம் ஏதாவது
ஏதாவது நெல் பயிராவது பயிர் செய்யணும். நவதானியங்களை பயிரிட்டு அதை அறுவடை செய்து அதன் பிறகு அந்த இடத்துல கோயில் அமைக்க வேண்டும் என்பது நூலில் விதிக்கப்பட்ட விதி. எனவே தன் உள்ளத்திலேயே அந்த இடத்தை தேர்வு செய்தார், உழவு செய்தார், விதைத்தார், அறுவடை செய்தார். இப்போ நெல் விளைவதற்கு எவ்வளவு மாதம் ஆகும்?